ஹாய் எவ்ரிவன். நம்ம ஹைகோர்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஹைகோர்ட்டோட லாஸ்ட்டு பார்ட் வந்து இதுதான் பார்ட் 4. இதோடு நம்ம ஹைகோர்ட் வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் முடிக்க ட்ரை பண்ணேன், பட் அது கொஞ்சம் வந்து டீப்பாக சொல்ல ஆரம்பித்ததால் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹைகோர்ட் ஃபுல்லாமே முடிச்சிடலாம். தென் நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த டாபிக் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜெரிஸ்டிக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட்டோட பவர் என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். அதில் வந்து நம்ம ஒரிஜினல் முடிச்சிட்டோம், ரிட் முடிச்சிட்டோம், அப்ளைட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த 4 டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். சூப்பர்வைசரி ஜெரிஸ்டிக்ஷன்ஸும், கண்ட்ரோல் ஓவர் தி சபார்டினேட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் தி பவர் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த 4 டாபிக் முடிச்சிட்டோன்னா நம்ம ஹைகோர்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இது நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்த்ததுக்கான ரீசன் வந்து நம்ம ஹைகோர்ட்டை கொஞ்சம் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக வந்து பார்த்துக்கணும்னா நமக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் இந்த ஹைகோர்ட் வந்து கொஞ்சம் டெப்த்தாக நடத்தினேன். இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, சூப்பர்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன். சூப்பர்வைசரின்றது பேர்லேயே இருக்குது இல்லையா? சூப்பர்வைசரின்றது ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணுறது, மேல் நடத்துறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சூப்பர்வைசரி பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சூப்பர்வைசரி பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது. ஹைகோர்ட் அப்படின்றது என்னது, ஒரு ஸ்டேட்டோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் நம்ம சொன்னோம். அப்படின்னும் போது அதுக்கு கீழ் கோர்ட்டுக்கு அது என்னவாக இருக்கணும், சூப்பர்வைசரியாக இருக்கணும். அதோட நீ என்னென்ன பண்ணணும், நீ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற பவர் வந்து என்ன எதுக்கு இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பா எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டுக்கு ஹைகோர்ட்டும். ஓகே, இதுதான் அங்கே சொல்லியிருக்கோம். தி பவர் ஆஃப் தி சூப்பரிண்டென்டன்ஸ் ஓவர் ஆல் தி கோர்ட் அண்ட் தி ட்ரிபுனல்ஸ் வித்தின் தி டெரிட்டரி. அந்த டெரிட்டரிக்குள்ளே, அதாவது அந்த ஸ்டேட்குள்ளே வந்து என்னென்னா என்னென்ன கோர்ட் இருக்கோ அந்த எல்லா கோர்ட்டுமே ஹைகோர்ட் வந்து என்னென்னா சூப்பரிண்டென்ஸ், அதாவது சூப்பர்வைஸ் பண்ணோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? ஹைகோர்ட் வந்து அந்த பவர் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தெம். என்னென்ன மாதிரியான சூப்பர்வைசரி பவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எந்தெந்த மாதிரியான வழக்கு இருக்குது, அங்கே எந்தெந்த மாதிரியான தீர்ப்பு வந்து தராங்க, அதை பற்றி நீங்கள் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற பவர் வந்து என்ன இருக்குன்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூவான ஒரு கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரேப் கேஸு, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கேஸை நீங்கள் எப்படி வந்து டீல் பண்ணுறீங்க, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு சப்மிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேட்குறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குன்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, மேக் அண்ட் இஷ்யூ ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப்ஸ் ஃபார்ம் ரெகுலேட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸை மேக் பண்ணுறதுக்கான இது வந்து யார்கிட்ட இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது அந்த பவர் வந்து. இப்போ வந்து ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த கேஸை இப்படி ஹேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான அதான சூப்பர்வைசரி பவர். ஸோ அந்த மாதிரியான பவர் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. மேக் அண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு, ஒரு ரூல்ஸை மேக் பண்ணி இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஏன்னா அது குட்டி குட்டி கோட்டா, ஸோ அது சின்ன சின்ன குழந்தைங்க மாதிரி. ஸோ அது தப்பு பண்ணுதா இல்லையான்னு பார்த்து நீங்கள் இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறது தான் வந்து என்னென்னா ஹைகோர்ட். ஓகே, அதுதான் அதோட சூப்பர்வைசரி பவர். தென் வந்து புக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ட்ரிஸ், அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்கள்ல, அதோட ஃபார்மேட் வந்து இப்படி இருக்கணும், இல்லை வந்து இந்த புக் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணும். தென் அந்த கிளர்க் ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ப்ராக்டிஷனர் அவங்களோட சேலரிஸ் என்ன, அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸும் வந்து ஹைகோர்ட் வந்து கீழே இருக்க லோவர் கோர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கைட் பண்ணுறதுக்கான உரிமை வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது, பவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் தான் என்னென்னா சூப்பர்வைசரி பவர் ஆஃப் தி ஹைகோர்ட். எதுக்குன்னா லோவர் கோர்ட்டுக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான பவர்லாம் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? தென் வந்து கண்ட்ரோல் ஓவர் தி சபார்டினேட் கோர்ட்ஸ். அதே மாதிரி தான் அந்த சபார்டினேட் கோர்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல் வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஒரிஜினல் பார்த்துருக்கோம், ரிட் பார்த்துருக்கோம். ரிட்டில் தான் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தோம், மேண்டமஸ் பார்த்தோம், செஷோரை பார்த்தோம்,
தென் வந்து ப்ராஹிபிஷன் பார்த்தோம், வாரண்ட்டா வந்து பார்த்தோம். ஓகேவா, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ். ஹேபியஸ் கார்பஸ்க்கு தான் நான் என்ன சொன்னேன்னா ஜேபி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். மேண்டமஸ் அப்படின்றது ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலை கரெக்டாக செய்யலை அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து நீ இந்த வேலையை ஒழுங்காக செய் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறது மேண்டமஸ். தென் ப்ராஹிபிஷன் அப்படின்றது வந்து அவங்களோட லிமிட் அவங்க க்ராஸ் பண்ணாமல் மெயின்டைன்டாக வந்து வச்சுக்கணும் ஒரு கோர்ட் அப்படின்றது. தென் லோவர் கோர்ட் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுன்னா கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் எப்பயுமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணுறது தான் சர்ஷோரை. தென் வந்து குவாரண்டா அப்படின்றது அன்குவாலிஃபைடு பீப்புளை வந்து பப்ளிக் ஆஃபீஸர்ஸாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் குவாரண்டான்னு நம்ம பார்த்தோம். தென் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்னால் ஹையர் கோர்ட் ஆஃப் அப்பீல், இதில் சிவில் அண்ட் கிரிமினல், இதில் வந்து நிறைய டீட்டெயில்டாக ரொம்ப எக்ஸ்பிளைன் நம்மளாம் நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். தென் அடுத்ததாக வந்து என்னென்னா கண்ட்ரோல் ஓவர் தி சப்பார்டினேட் கோர்ட் வந்து பார்க்கலாம். இதில் இருக்குது கண்ட்ரோல் பண்ணுறாங்க சப்பார்டினேட் கோர்ட்டை. இதில் வந்து என்னென்னு ஹைகோர்ட் வந்து என்னென்னா ஹாவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்ட் அதர் பவர்ஸ். ஓகேவா, ஒரு சப்பார்டினேட் கோர்ட்டுக்கு மேலே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் வந்து இருக்குது. அது எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பவரும் இருக்குது. மற்ற பவரும் வந்து என்ன எதுக்கு இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது சப்பார்டினேட் கோர்ட் மேலே. இப்போ வந்து ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டிங் வந்து ஹைகோர்ட்டில் யாரையாவது ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லை ப்ரமோட் பண்ணுறாங்க ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், கவர்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒருத்தவங்களை ஒரு ஜட்ஜை வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து கன்சல்ட் வித் கவர்னர்கிட்ட கன்சல்ட் வாங்கிட்டுனா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. தென் போஸ்டிங் அண்ட் ப்ரமோஷன், லீவ், ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் என்னன்னா டிசிப்ளின்ஸ் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி ஜுடிஷியல் கேஸ், இது எல்லாமே வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். தென் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துகிட்டு அந்த கேஸில் வந்து கொஷின் லாவை பற்றி ஒரு கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோன்னா ஹைகோர்ட் வந்து இன்டர்பிரேட் ஆவாங்க. ஓகேவா, இந்த அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, டிஸ்ட்ரிக் கோர்ட்டுன்னு ஒரு லிமிட் இருக்குது. டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்து லாவை கொஷின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு அதை அப்பீல் பண்ணுவாங்க. இந்த இது நம்ம எங்கே பார்த்தோம், அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் பார்த்தோமா. ஒரு கோர்ட் வந்து சப்பார்டினேட் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வந்து லாவை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் அப்பீலாக என்ன பண்ணுவாங்க ஹைகோர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட் வந்து இன்டர்பிரேட் ஆவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து என்னென்னா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்போஸ் இட் செல்ஃப், இந்த கேஸ் வந்து அவங்களா வந்து தீர்த்துட்டு இல்லை அப்படின்னா அந்த டிட்டர்மைன் தி கொஷின் ஆஃப் லா, அந்த லா வந்து என்ன கொஷின்லாம் இருக்குது அது வந்து சால்வ் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா சப்பார்டினேட் கோர்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஒன்று அந்த கேஸை கேன்சல் பண்ணுறாங்க, மூடிடுவாங்க, ஒன்று டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா என்ன கொஷின் அப்படின்றது அந்த கொஷினை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க நீங்களே இது பார்த்துக்கோங்க நான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பார்டினேட் கோர்ட்டுக்கே அதை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதான் கண்ட்ரோல் ஓவர் தி சப்பார்டினேட் கோர்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, கண்ட்ரோல் என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்ட் அதர் பவர்ஸில் தான் என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எப்படி, போஸ்டிங் அண்ட் ப்ரமோஷன், இதெல்லாம் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹைகோர்ட் ப்ளஸ் வந்து கவர்னர் கன்சல்டேஷன் வந்து வேணும். தென் அவங்களோட ப்ரமோஷன் போஸ்டிங் எல்லாத்துக்குமே அதே தான். தென் ஒரு கொஷினை லா வந்து கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட் அது வந்து இன்டர்ஃபேர் ஆவாங்க. தென் லா டிக்ளேர்டு பை தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் தி ஹைகோர்ட் இருக்குன்னு இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு லாவை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஹைகோர்ட் மற்ற எல்லா கோர்ட்டுமே ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஹைகோர்ட் ஒரு லாவை டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா மற்ற கீழே இருக்க எல்லா கோர்ட்டுமே அந்த ஸ்டேட்குள்ளே இருக்க எல்லா கோர்ட்டுமே என்ன பண்ணோன்னா உங்கள் டிக்ளேர் பண்ண அந்த லாவை வந்து என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணி அது பிரகாரம் தான் வந்து நடக்கணும். இந்த 4 பாயிண்ட் தான் வந்து என்னென்னா கண்ட்ரோல் ஓவர் தி சப்பார்டினேட் கோர்ட்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பார்த்துருக்கோம், கண்ட்ரோல் ஓவர் தி சப்பார்டினேட் கோர்ட் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, ஒரு லா டிக்ளேர் பண்ணுறது, தென் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், தென் போஸ்டிங் அண்ட் ப்ரமோஷன்ஸ் ரிலேட்டட், இதுதான் நம்ம என்னென்னா கண்ட்ரோல் ஓவர் தி சப்பார்டினேட் கோர்ட்டில் பார்த்துருக்கோம். தென் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா
அடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா தி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. ஓகேவா, பேர்லேயே இருக்குது கோ ரெக்கார்டு. ஓகேவா, இப்போ ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்க்கான நோட்ஸ், அந்த கேஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட், அவங்களோட ப்ரொசீடிங், அவங்களோட ஆக்ட்ஸ், அவங்க எல்லாமே ஒரு மெமரி அண்ட் டெஸ்டிமோனி, அந்த கேஸ் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கான இதுவை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், சாட்சி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு மெமரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு நோட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அது யாருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அது வந்து ஒரு ஃபர்தராக அவங்க ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயத்துக்கும் அவங்க யூஸ் ஆகும். அதை வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதுதான் அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ப்ரொசீடிங் அண்ட் ஆக்ட் ஆஃப் தி ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, அது வந்து cannot be question. அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அது வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அது வந்து ஒரு எவிடென்ஷியரி வேல்யூ, அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அது வந்து என்ன பண்ண முடியாது, யாருமே வந்து என்னென்னா கொஸ்டின் கேட்க முடியாது. தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா the power to punish for contempt of the itself. இப்போ ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தரை பண்ண சொல்லுது, ஒரு பர்சனை வந்து சிங்கிள் பர்சனை வந்து பண்ண சொல்லுது. ஆனால் அது வந்து அவர் வந்து மறுத்துட்டார், கோர்ட்டை வந்து மதிக்காமல் போயிட்டார். அப்படின்னா ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணும், அவரை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, பவர் டு பனிஷ் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் இட்செல்ஃப். அவர் செய்த தவறுக்கான தண்டனையை வந்து யார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஹைகோர்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, ஆனால் இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது வந்து நாட் டிஃபைன்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்படலை. இந்த மாதிரி வந்து மதிக்கலைன்னா வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லலை. பட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1971 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 71 கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1971 அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பனிஷ் பண்ணலாம் போத் ஃபார் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ், ரெண்டுத்துக்குமே வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹைகோர்ட் பனிஷ் நாட் ஒன்லி இட்ஸ் பட் ஆல்சோ கண்டெம்ட் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ். இப்போ ஹைகோர்ட்னா அவங்களோட கேஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ண முடியுமா, அவங்கள மதிக்கலனா மட்டும்தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாமல் அப்படிலாம் இல்லை. சபார்டினேட் கோர்ட்டுக்கும் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா, சபார்டினேட் கோர்ட் வந்து ஐபிசி 86 பனிஷ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருச்சு அப்படின்னும் போது ஹைகோர்ட் வந்து இன்டர்ஃபேர் ஆக தேவையில்லை. மற்ற ஏதாவது சிவில் கேசஸ் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்டர்ஃபேர் வந்து ஹைகோர்ட் வந்து ஆயிக்கலாம், பனிஷ்மெண்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னென்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்க்கு இன்னொரு பவர் இருக்குது. பவர் ரிவ்யூ அண்ட் கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கறது, ஆர்டர் அண்ட் டெசிஷன் வந்து அந்த வந்து எடுக்கிறது, இதுக்கான பவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது. ஓகேவா, இது வந்து ஹைகோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லலை. என்ன தி பவர் டு ரிவ்யூ கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, ஆர்டர்ஸை வந்து இது பண்ணுறது, தென் டெசிஷனை மேக் பண்ணுறது. ஸோ இந்த பவர்லாம் ஹைகோர்ட்டுக்கு இருக்குதுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லலை. பட் நம்ம வந்து எக்ஸிஸ்டில் இருக்குது. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து என்னென்னா பவர் ஆஃப் ரிவ்யூ அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ஆனால் ஹைகோர்ட்டுக்கு வந்து அது சொல்லலை. இதுதான் வந்து என்னென்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்றது அவங்க ஒரு ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து யாராலையும் கொஷின் பண்ண முடியாது. ஒன்று. செகண்ட் வந்து அவங்க வந்து ஒழுங்காக வந்து கோர்ட்டை மதிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படல. பட் கான்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் வந்து 1971 வந்து ஒரு சிவில் அண்ட் கிரிமினல் கேஸஸ்க்கு இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி ஹைகோர்ட் கேஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் சபார்டினேட் கேஸுக்கும் வந்து ஹைகோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஹைகோர்ட் ஹாவ் அ பவர் டு ரிவ்யூ கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆர்டர் அண்ட் டெசிஷன். பட் இட் டசன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அது இல்லை. பட் சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷனில் வந்து பவர் ஆஃப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னென்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. தென் லாஸ்ட்டாக வந்து என்னென்னா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ ஓட பவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது. அதாவது திருத்தம் செய்கிறது வந்து பவர் வந்து யாருக்கு இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு வந்து இருக்குது. என்னன்னா பவர் டு எக்ஸமைன் கான்ஸ்டியூஷனாலிட்டி. கான்ஸ்டியூஷனாலிட்டினா இப்போ ஒரு லாவை வந்து மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லா வந்து
சட்டத்தை மதிக்குதா, சட்டத்துக்கு உகந்ததாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இது வந்து ஹைகோர்ட் செக் பண்ணும். இன்கேஸ் ஒரு சென்ட்ரலோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கா, வயலேட்டாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அது வந்து வயலேட்டாக இருக்கா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இல்லீகல் ஆர் அன்கான்ஸ்டியூஷனல், இன்வேலிட், நல் வாய்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைகோர்ட் வந்து சொன்ன வாட்டி அது வந்து என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக எது சொல்லலாம்னா, இப்போ புதுமை பெண் திட்டம்னே வச்சுக்கோங்களேன். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தானா, ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி இது அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கா, ஒரு இன்இக்வாலிட்டியை வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இது போடுறாங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனலுக்கு உகந்ததாக தான் இருக்குது, நீங்கள் அதை வந்து பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே. இதே வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது என்னவாகும், அன்கான்ஸ்டியூஷனல் ஆகிடும். அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இல்லீகல், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. அவங்க வந்து எடுத்த ஆர்டர் ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி அது கான்ஸ்டியூஷனாலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத எக்ஸாமைன் பண்ணுற பவர் தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். தென் சேலஞ்ச்ட் இன் ஹைகோர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ரிஞ்ச் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஃப்ஆர்னா என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இன்ஃப்ரிஞ்ச்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அது வந்து என்ன மீறுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லலாம். அவுட் சைட் தி காம்பிடன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அதுக்கு வந்து அதிகார மீறுதலாக இருக்குது, அதிகார வரம்பு மீறி இருக்குது அப்படின்னும் போது அது அன்கான்ஸ்டியூஷனல் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெபக்னன்ட் டு தி கான்ஸ்டியூஷனல் ப்ராவிஷன். ரெபக்னன்ட் டு தி கான்ஸ்டியூஷனல் ப்ராவிஷன் இந்தியா அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ராவிஷனே வந்து என்னென்னா அருவருக்கிற மாதிரி பண்ணுற ஒரு விஷயமா வந்து அந்த ஆர்டர் வந்து இருக்குது அப்படின்னும் போது. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும் போது என்ன பண்ணலான்னா அது அன்கான்ஸ்டியூஷனல், இல்லீகல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ண முடியுதுன்னா கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஹைகோர்ட்டோட பவரை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை வந்து என்ன பண்ணிச்சுன்னா குறைச்சிருச்சு. அதாவது இப்போ ஹைகோர்ட் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர்ஸோ ஒரு ஸ்கீமோ கொண்டு வந்தால் அதில் மட்டும்தான் இன்டர்ஃபேர் ஆகணும், அதை தான் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சொல்லிச்சு. ஆனால் மறுபடியும் 43rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1977 ரீஸ்டோர் தி ஒரிஜினல் பொசிஷன். ஹைகோர்ட்டுக்கு வந்து போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியும், ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும். ஸ்டேட்டு ரெண்டுத்துக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும். அக்கார்டிங் டு ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கொடுக்க முடியும் அக்கார்டிங் டு 43rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 43rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1977. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை வந்து ரீஸ்டோர் பண்ண கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இதுதான் 43rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1977 தான். அதுக்கப்புறம் எந்த இது வந்து ஹைகோர்ட்டோட ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து கட்டல் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அது 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோமா. ரிவ்யூனா என்ன, அது எப்படி இருக்குது, என்ன இதில் இருக்குது அப்படின்றத நம்ம ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா இருக்குது அப்படின்றத நம்ம ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டரோ ஒரு ஸ்கீமோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, கரெக்ட் ஓகேவா, கான்ஸ்டியூஷனாலிட்டி இருக்கா அப்படின்றத ரிவ்யூ பண்ணுறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? அது ஹைகோர்ட் வந்து பார்க்கும். இதுதான் வந்து என்னென்னா ஹைகோர்ட்டோட ஜுடிஷியல் ரிவ்யூ பவர். இதுக்கு முன்னாடி கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு வந்து பார்த்தோம். தென் வந்து கண்ட்ரோல் ஓவர் தி சபார்டினேட் கோர்ட்ஸு, தென் சூப்பர்வைசரி பவர். இதுக்கு முன்னாடி அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிட்டு, அப்புறம் ஒரிஜினலு, தென் பவர் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட்.
அவ்வளோதான், முடிச்சிட்டோம்ல. ஹைகோர்ட் வந்து இவ்வளோ தான். இதுலேயும் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தென் ஒரு 5 கொஷினோட முடிச்சிடலாமா? 5 கொஷின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்க்கு வந்து அவனோட டென்யூர் என்ன, எவ்வளோ பீரியட்? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் 6, ஆப்ஷன் 3 வந்து 6, ஆப்ஷன் 4 வந்து நாட் ஃபிக்ஸ்டு. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹைகோர்ட் ஜட்ஜோட டென்யூர் என்ன. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அவங்களோட டென்யூர் என்ன. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து என்னது 4 years, பி வந்து 5 years, சி வந்து 6 years, டி வந்து நாட் ஃபிக்ஸ்ட். ஓகேவா, இதுதான் வந்து என்னென்னா கொஷின். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? பிரசிடெண்ட், சிஜேஐ, ஜட்ஜு. நான் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கல, வெறும் ஜட்ஜ் மட்டும்தான் கேட்குறேன். தென் வந்து போத் ஏ அண்ட் பி, தென் சாரி செகண்ட் கொஷின் வந்து என்னென்னா, ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ஜட்ஜு வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்றதா கொஷின். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன்? சிஜேஐ. ஓகேவா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா, இல்லை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டா, பர்டிகுலர் ஹைகோர்ட்டா? இப்போ தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு ஹைகோர்ட்டா? தேர்ட் ஒன் வந்து கவர்னர் ஆஃப் தி பர்டிகுலர் ஸ்டேட்டா, இல்லை ஆல் தி எபோவா? இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களா, அப்பாயிண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதான் தேர்ட் கொஷின். சிம்பிளாக தான் கேட்குறேன். ஓகேவா, தென் வந்து செகண்ட் கொஷின். தேர்ட் ஒன் வந்து என்னென்னா, மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் அ ஜட்ஜ். ஓகேவா, ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன? ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து என்ன? ஓகேவா, ஆப்ஷன் ஏ வந்து என்னென்னா 61, ஆப்ஷன் பி வந்து 62, ஆப்ஷன் சி 63, ஆப்ஷன் டி வந்து 64. ஓகே, இதில் வந்து எந்த ஏஜில் வந்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் ஹை கோர்ட் ஜட்ஜோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்? ஓகேவா, 3 கொஷின் முடிஞ்சிருச்சா? ஃபோர்த் கொஷின் வந்து ஃபோர்த் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்குல்ல, ஸோ இதை சொன்ன அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது தான் ஃபோர்த்து. எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? ஓகேவா, விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 11, 12, 14, தென் 15. ஓகேவா, இந்த 4த்தில் எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அந்த ஏஜ் வந்து சொன்னது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து சொன்ன ஏஜ்? நம்ம வந்து இயரு, இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா ஃபோர்த்து கொஷின். தென் ஃபிஃப்த்து கொஷின் வந்து, இப்போ ஒரு செஷன் கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செஷன் கோர்ட் வந்து வித்தவுட் ஹைகோர்ட் கன்சென்ட் இல்லாமல், செஷன் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் டெத் சென்டென்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? டெத் சென்டென்ஸ் ஆர் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் லாஸ்ட் கொஷின். ஓகேவா, ஆப்ஷன் ஏ நீங்களே வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ
கரெக்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். செஷன் கோர்ட் வந்து ஹைகோர்ட்டோட வித்தவுட் ஹைகோர்ட் பர்மிஷன் வந்து டெத் சென்டென்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்றது. பண்ணலான்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் 5th. பண்ணக்கூடாதுன்னா நோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் பி வந்து நோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமா, இதுதான் வந்து என்னென்னா 5th கொஷின். ஓகே, ஸோ இந்த ஹைகோர்ட் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டாப்பிக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தமிழ் வந்து ரொம்ப பாலிட்டி படிக்கவே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார்